வணக்க நண்பர்களே, லேட்டாக விளைஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக விளைஞ்சிருக்குங்க நம்ம தோட்டத்து பனங்கிழங்கு. பிறகுனுங்க நம்மளும் தை மாதம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பனங்கட்டை பாத்தியை போய் தோண்டி பார்த்து இன்னைக்கு விளைஞ்சிருக்கோம் நாளைக்கு விளைஞ்சிருக்குன்ட்டு நம்ம கிழங்க பார்த்து ஏமாந்து தாங்க மிச்சம். ஒன்றும் விளைஞ்ச பாடு இல்லைங்க. விளைஞ்சா மாசி மாதம் தான் விளைவேன்ட்டு அடம்பிடிச்சி விளைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, லேட்டாக விளைஞ்சாலும் நல்லா தரமாக தாங்க விளைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்து பனங்கிழங்கு. நல்லா தொழிலாம் வெடிச்சு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க விளைஞ்சிருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிடிங்கி கொடுக்குற சாக்கில் நம்மளும் 2 சாப்பிட்டுக்கலாங்கிற ஆசையிலையும் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு நம்ம கிழங்கு பிடுங்க வந்துட்டாங்க. பிறகு என்னங்க, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலையா இருக்கட்டும், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க ஊருக்கு போகும்போது நம்ம அன்போடு சேர்த்து பனங்கிழங்கு, கருப்பட்டி, புளி, கருவாடுன்ட்டு நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற பொருளையும் நம்ம பகுதியில் கிடைக்கிற பொருளையும் கொடுத்து விட்றதாங்க வழக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் கருப்பட்டி, கருவாடு, புளின்ட்டு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பனங்கிழங்கையும் வீட்டுக்கு போய் பார்சல் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சிங்க. மொத்தத்தில் ஒரு 60 கிழங்கு தாங்க பிடிங்கிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.